எல்லாருக்கும் வணக்கங்க. அவள் சரியான கோவக்காரி, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவா, சரியான வாயாடி, அவகிட்ட மனுஷன் பேசுவானா இப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னோடய பட்டப்பேர் இது எல்லாம் தானுங்க. நிறையா பேர்த்துக்கு இது பட்டப்பேராக இருக்கும். அதுக்கு காரணம் நேருக்கு நேர் பேசுகிறவங்க பேர் கோவக்காரி, அதை கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிறவங்க பேர் வாயாடி. இது சின்ன வயசுலேருந்து எனக்கு பட்டப்பேராக வந்துட்டு இருந்தது. போகிற போக்கில் சுற்றி இருக்கிற சொந்தக்காரன் பூரா இப்படி ஒரு பேரை வச்சு விட்ருவானுங்க. ஆனால் அது லைஃப்பில் எவ்வளோ தூரம் பாதிக்குதுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கும்போது என்னோடய பட்டப்பேருனால், அதாவது நான் வாயாடி, கோவக்காரி, மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வச்சு எனக்கு என் தம்பிக்கு ஒரு பொண்ணு ரிஜெக்ட் ஆச்சு. அது சொந்தக்காரங்க தான். இவ சரியான வாயாடி, இவகிட்ட போய் என் புள்ள இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற காரணத்துக்கு இதுவே சொன்னாங்க. உங்கள் பிள்ளைய நீங்கள் கொடுக்க போகிறது என்னமோ என்னோடய தம்பிக்கு, நான் இப்போ என்னோடய கோவத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது அப்படி சொன்ன சொந்தக்காரன் பூரா நானும் என்னோடய தம்பி ஒய்ஃப் கீர்த்தியும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்து பொறாமப்படுறாங்க. அந்த அளவுக்கு தான் நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறோம். இதுக்கு என்ன சொல்கிறது? இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாயிருக்க மாட்டாமல் நீங்கள் வைக்கிற பட்டப்பேர்னால் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விஷயத்த இழக்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக கல்யாண டைமில் நீங்கள் ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ நீங்கள் ஒரு பட்டப்பேர் கொடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பேர்னால் அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாழ்க்கை தட்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கலரை வச்சு, உடம்பை வச்சு, பாடி ஷேமிங் பண்ணி, அப்புறம் அவங்களுடைய கேரக்டரை தப்பாக பேசி, இந்த மாதிரி விஷயத்தை வச்சு பட்டப்பேர் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான விஷயம். நான் விளையாட்டாக கூப்பிட்றேன், நான் கிண்டலுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயந்தான் அவங்க லைஃப் லாங் அந்த பேர் அவங்க கூடவே நிலச்சி நிற்கும். தயவு செஞ்சு யாரையும் இந்த மாதிரி பண்ணாதீங்க.